ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ். இன்னைக்கு சோஷியல் மீடியா முழுக்க எதை பற்றி பேச்சாவே இருக்குன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் கொடுத்த அந்த ஒரு பேட்டி தான். தளபதி விஜய் இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அடுத்தடுத்து சில விமர்சனங்களை முன்வைக்கிறார் இல்லையா? அதுக்கு இப்போ உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப ஓப்பனாகவே சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. விஜய் ரீசெண்டாக டிஎம்கே அரசை விமர்சனம் பண்ணி சில விஷயங்களை பேசியிருந்தாரு. அது பற்றி பத்திரிகையாளர்கள் உதயநிதி கிட்ட கேள்வி கேட்டப்போ அவர் ரொம்ப கூலா ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. விஜய் கிட்டையும் இதே மாதிரி கேள்விகளை நீங்க கேட்பீங்களா அப்படின்னு ரிவர்ஸ்ல ஒரு கேள்வியை போட்டுட்டாரு. அதாவது உதயநிதி என்ன சொல்ல வர்றாருன்னா, நாங்க இப்போ ஆட்சியில் இருக்கோம், மக்கள் முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா இப்போதான் அரசியலுக்கு வந்திருக்க விஜய் கிட்டையும் அவரோட கொள்கைகள் திட்டங்கள் பத்தி இது போல கேள்விகளை கேளுங்கிறது தான் அவரோட பாயிண்டா இருக்கு. அவர் இன்னும் தெளிவா என்ன சொன்னாருன்னா, தளபதி விஜய்னு சொல்லாம அண்ணன் விஜய்னு மென்ஷன் பண்ணி அவரோட விமர்சனங்களை நாங்க ஏத்துக்கிறோம், ஆனா மக்கள் தீர்ப்பு தான் இறுதியானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தை போர் இப்போ தமிழ்நாடு அரசியல்ல பெரிய சலசலப்பை கிளப்பிருக்குன்னு தான் சொல்லணும். டிவிஷன்ல இருக்கிற இந்த மோதல் வர்ற தேர்தல்ல எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களுக்கு என்ன தோணுது? உதயநிதி கேட்ட இந்த கேள்வி சரியானதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல விஜய் முன்வைக்கிற விமர்சனங்கள்ல நியாயம் இருக்கா? உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற லேட்டஸ்ட் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.